குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப்பை தட்டிக்கிட்டு அந்த மணி பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இது மாம்பழ ஜேமு. இது கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம அழகாக செஞ்சிடலாம். மாம்பழ ஜேமு வீட்டிலே செஞ்சிடலாம். இது 2 மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கெட்டு போகாது. அதுக்கு மேலே எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் 2 மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி போய் செய்யலாம் நம்ம போய் பார்ப்போம். ஒரு மாம்பழமாக இது நம்ம விதை தோலெல்லாம் எடுத்த பிறகு நம்மளுக்கு 350 கிராம் மாம்பழ சதை வந்துச்சு, பூரி வந்துச்சு. இப்போ நம்ம முதல்ல மாம்பழத்தை வெளியாக்குவோம். இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு அழகாக வந்துடும். அவ்வளோதான். அதோட மிக்ஸி ஜாரில் வச்சு நீங்கள் அரைச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. சின்னலாம் வெட்டலாம் வேண்டியதில்லை. அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிடுங்க. அவ்வளோதான். எல்லா மாம்பழத்தையும் எடுத்தாச்சு. அதோட நம்ம அரைச்சிட்டு நம்ம கரெக்டாக அளவு பார்ப்போம். கரெக்டாக 350 கிராம் இருந்துச்சுமா. அதோட அதுக்குள்ளே சீனி நம்ம 200 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸு, 200 கிராம் சீனி, 350 கிராம் மேங்கோ. உங்களுக்கு கூட இருந்துச்சு, நீங்கள் 500 கிராம் மாம்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் 300 கிராம் சீனி போடணும். சரியா? 1.5 ஸ்பூனு நீங்கள் எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றணும். இந்த கரெக்டாக 350 கிராம் இருக்குது. அவ்வளோதான். நம்ம வாங்க இப்போ போய் அதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்ப்போம். எலுமிச்சம் ஜூஸு, சீனி, மாம்பழம், இது இவ்வளோ தான். அந்த 3 பொருள் தான் வச்சு நம்ம ஜேம் செய்ய போகிறோம். அதோட அடுப்பில் சட்டியை வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு மெதுவான தீயில் என்ன செய்யுங்க, நல்லா கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 வேக்காடு வந்துடும். 1/4 வேக்காடு வந்த பிறகு சீனியை போடுங்கம்மா. சீனியை போட்டு கிண்டுங்க. அது 3/4 வேக்காடு வந்த பிறகு நம்ம எலுமிச்சம் ஜூஸை ஊற்றணும். இவ்வளோ தான் இதோட பதம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டு இருக்கிறோம்மா. 5 நிமிஷம் சென்று நம்ம என்ன செய்கிறோம், சீனியை போடுறோம். 10 நிமிஷம் சென்று நம்ம என்ன செய்கிறோம், எலுமிச்சம் ஜூஸை போடுறோம். சரியா? அதோட இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டணும். மொத்த டைமிங்னு பார்த்தா நம்மளுக்கு 20 நிமிஷம் அந்த ஜேமுக்கு. அதோட இந்த பிசு தன்மை நம்மளுக்கு வரணும். அப்படியே ஒரு பிசுன்னு மாதிரி இப்படி வரணும். அதை இன்னொரு பக்கம் என்னென்னா தட்டில் ஊற்றி பார்க்கணும். அந்த தட்டில் அந்த ஜேம் ஓடக்கூடாது, ஒரே இடத்துல நிற்கணும். அதாம்மா பதம். இதுலேயே நீங்கள் எடுக்கிறனால எடுக்கலாம், சமயத்தில் கெட்டு போயிடும். அதனால் நம்ம அந்த பதத்தோடு எடுத்தோம்னா நம்மளுக்கு கெட்டு போகாது. எக்காரணத்தை கொண்டும் கரண்டி தண்ணி கரண்டி பாவிச்சிடாதீங்க. ஸ்பூனு எதுவுமே தண்ணியாக பாவிச்சிடாதீங்க, நம்மளுக்கு ஊசி போயிடும். ஐஸ்பீடில் வச்சு பாவிக்கிறதா இருந்தால் ஐஸ்பீடில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கிறங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு நேராக என்ன செய்யும், நம்மளுக்கு அல்வா எப்படி தெரிக்கும் அந்த மாதிரி இது தெரிக்கும், கையில் பட்டுரும். அதனால் இப்படி ஏதாவது ஒரு மூடியை வச்சு லைட்டாக அப்படி மூடிக்கிட்டு கிண்டி விடுங்க. ரொம்ப தெரிக்கும். நேராக நம்மளுக்கு நிறையா தெரிக்கும். அதான் ஒரு பயமாக இருக்கும், கையில் பட்டுரும். இப்போ நம்மளுக்கு நல்ல பக்குவம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுப்பு அடைச்சிருவோம். சரியா? அவ்வளோதான். இதை இப்போ பாருங்கள், தட்டில் ஊற்றுறது நம்மளுக்கு கீழே உழுகாது. அதோட நம்ம அடுப்பு அடைச்சிட வேண்டியதுமா. நம்மளுக்கு எப்படி அப்படியே கிடக்குது பார்த்தீங்களா? இதாம்மா பதம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்பி பிசுன்னு வரணும். இவ்வளோ தான், முடிஞ்சிருச்சு. இதோட நீங்கள் அடுப்பை அடைச்சி வச்சு ஆற வச்சு போத்தலில் போட்டு வச்சுக்கிறோங்க. அவ்வளோதாம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், மாம்ஸ் கிச்சன். Bye. See you. Bye.